ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திருச்சியில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நம்மளோட கலாச்சாரம் இது, நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு தமிழனா எனக்கு இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு இத்தனை பேரை ஒன்றா கூடி இருந்து பார்க்கறதுக்கு. திருச்சியில் மட்டும் இல்லை, நிறைய தமிழ்நாடு மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கூடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஜல்லிக்கட்டு நடக்கணும் எல்லா வருஷம் மாதிரியும். இது நம்மளோட உரிமை. கேட்கக்கூடாத விஷயம் நம்ம ஒன்றும் கேட்கல, நம்மளோட உரிமையை கேட்டு வாங்கிக்கிறோம். காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கணும். ஏன்னா காட்டு எருமை இருக்குது, காட்டில் சிங்கம் இருக்குது, காட்டு காளைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் காட்சிப்படுத்த பட்டியலிருந்து காளையை நீக்கணும். அது முதல் கோரிக்கை. ரெண்டாவது என்ன சட்டம் போடுவீங்களோ, என்ன நீங்கள் மீட்டிங் போடுவீங்களோ தெரியாது. இனிமேல் வருடம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது ரெண்டாவது கோரிக்கை. தமிழ்நாட்டில் அவசர சட்டம் போட்டால் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்னு தெரிஞ்ச ஓபிஎஸ் ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலை? எங்களோட கோரிக்கை தான். மாணவர்கள் போராட்டம் நடத்தினாதான் இதை பண்ண முடியும் அப்படின்னா அவர் ஏன் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல? எங்களோட கோரிக்கை எல்லாம் அவசர சட்டம் கிடையாது. எங்களுடைய மாணவர் கூட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. மாணவர்கள் கூட்டம் கூட்டிகிட்டு தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மாணவர்களும் கலையாது. அவசர சட்டம் ஏற்றணும்னு சொன்னாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட போகிறதில்ல. ஏன்னா அது பர்மனெண்ட்டாக நடக்கணும். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட பாரம்பரியம், அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது எப்பயுமே எங்கள் தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கிறனால அதை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். ஓபிஎஸ் எங்களை போராட்டத்தை வாபஸ் வாங்க சொல்கிறாரு, ஆனால் எங்களால் வாபஸ் வாங்க முடியாது. இதை ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னு இல்லாமல் இது உலகமயமாக்கலின் மிகப்பெரிய கூட்டு சதி அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் நாங்கள் சேர்க்கணும்னு விருப்பப்படுறோம் இந்த செய்தியை. இது சும்மா நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ மட்டும்தான். மேற்கொண்டு வர காலங்களில் ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக உறுதியாக ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் யாருமே போக மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கும்பல் எதுக்குமே சேர்ந்ததே இல்லை. இப்போ மாணவர்களோட அந்த பலத்தை நம்ம பார்க்குறோம். இதை சரியான முறையில் சரியான இதுக்காக நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம்.